வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம ஆன்லைன் பேனர் மேக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வெப் ப்ரௌசரில் edit.org அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது வந்து இங்கே நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய கேட்டகரி இருக்குது. ஃப்ளையர்ஸ், பிஸ்னஸ் கார்ட்ஸ், பேனர்ஸ், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஈவன் நீங்கள் இன்வாய்ஸஸ் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேனர்ஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணலாம். ஸோ இதில் அப்படியே நீங்கள் கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய பேனர் டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லோட் மோர் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அகெயின் வந்து நீங்கள் நிறைய டெம்ப்ளேட்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு எந்த பேனர் வேணுமோ அதை வந்து எடிட் எ பேனர் அப்படின்னு சொல்லி அது மேலே ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து எடிட்டர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி இந்த டெக்ஸ்டெல்லாம் வந்து மாற்றிக்கலாம். இப்படி நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தர் உங்களுடைய லோகோ நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே வந்து ரீப்ளேஸ்னு ஒரு பட்டன் இருக்குது, இதை யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ இதே போல் வந்து இங்கே ஒவ்வொரு ஐட்டமையும் வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது. ஸோ டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்டெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ ஃபோட்டோஸ் போனீங்கன்னா உங்களுடைய இமேஜஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இதே வந்து கிராஃபிக்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா இந்த மாதிரியான கிராஃபிக்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து கலர்ஸ் அப்படின்னு போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு நான் பேக்ரவுண்டுக்கு யூஸ்வலி யூஸ் ஆகும். கிரேடியன்ட் கலர், சிங்கிள் பிளெயின் கலர், இப்படி ரெண்டுமே இருக்குது. ஸோ மற்றபடிக்கு இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே எந்த ஐட்டமை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து மாறிட்டுருக்கோம். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கிராஃபிக் அல்லது இமேஜ் அதெல்லாம் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இந்த மாதிரி அலைனிங், டூப்ளிகேட்டிங், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது ரொட்டேஷன், இது வந்து டிரான்ஸ்பரன்சி, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதுவே வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே காணப்படுது. ஸோ அதாவது இந்த டெக்ஸ்ட் சைஸு, ஃபாண்ட்டு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த டவுன்லோட் பட்டன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது சைன்அப் கேட்குது. ஸோ நான் வந்து சைன்அப் வித் கூகுள் பண்ணுறேன். ஸோ இதுக்காகவே நான் வந்து ஒரு தனி ஜிமெயில் ஐடி வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு பதிவுலையும் நான் வந்து உங்களுக்கு இது தான் சொல்கிறேன். ஸோ நான் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் ஒன்று அனுப்பியிருப்பாங்க. ஸோ வெரிஃபிகேஷன் லிங்க்கு. ஸோ அதை வந்து உங்களுடைய இன்பாக்ஸை வந்து ஒரு தடவை ரிஃப்ரெஷ் பண்ணிவிடுங்க. ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இங்கே வந்து மெயில் வரலன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இங்கே ஆல் மெயில்னு இருக்குது, இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த இடத்துல தான் வந்திருக்கு. இல்லை ஸ்பேம் ஃபோல்டர் அந்த மாதிரி வேறு இடத்துல செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து வெரிஃபை மை அக்கௌண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிடலாம். ஸோ அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சது. ஸோ இது வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ண வேண்டியது வந்து ஃப்ரீ அக்கௌண்ட்டு தான். ஸோ இவங்க ஃப்ரீ ட்ரையல் கூட தராங்க, பட் அது வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம வந்து கண்டினியூ வித் மை பேசிக் அக்கௌண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து ஆர் யூ ஷோர் யூ அப்படின்னு கேட்குது, 7 days வேணாமா அப்படின்னு கேட்குது. ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இங்கே எடிட் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, இதை வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் டவுன்லோட் கேட்டிங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா இது டவுன்லோடு இது ஆப்ஷன் வருது. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஜேபெக், பிடிஎஃப் உங்களுக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இது ஹை ரெசல்யூஷன் தான் இருக்குது. பட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வித் வாட்டர் மார்க் வந்து இது வரும். ஏன்னா ஃப்ரீ வெர்ஷனில் வந்து கண்டிப்பாக வாட்டர் மார்க் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம டவுன்லோட் கிளிக் பண்ணிடுவோம். ஸோ ஃபைல் சேவிங் கேட்குது, ஜஸ்ட் ஓகேன்னு கிளிக் பண்ணிடலாம். ஸோ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம்.
இந்த ஒரு அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து கேன்வா போலவே இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து உங்களுடைய டிசைன் ஒர்க்குகளை செய்து கொள்ளலாம். போஸ்டர் டிசைன், பேனர் டிசைன், பிஸ்னஸ் கார்டு, இப்படி பல விஷயங்களை நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே போல் ஒரு நல்ல கண்டென்ட்டுடன் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.